ஓ என் பேர் ஓம் குமார். நான் இன்னைக்கு உடல் நியோகம் முழுமையா தெளிவா நான் உள்ளுணர்ந்த அளவுக்கு கடவுளுடைய அருள் உள்ளவரை நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ சொல்லலான்னு இருக்கேன். உடல் நியோகத்துக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி சில எச்சரிக்கையும் விழிப்புணர்வும் ஒரு புரிதலும் இருக்கணுன்றதுக்காக நான் சில குறிப்புகளை குறிச்சு வச்சிருந்தேன். குறிப்புகளை அதை படிச்சுட்டு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் விவரிச்சு விட்டு அப்புறம் நம்ம அந்த பயிற்சிகள் ஒன் பை ஒன்னா போறது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். முதல்ல கடவுளை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். படைப்பும் படைத்தவனும் ஒன்றே அல்லது ஒன்றா. பிரபஞ்சம் என்பதை இருப்பாற்றல் எக்ஸிஸ்டன்ஸ் என்று கருதும் போது சிருஷ்டி தனித்து, ஸ்திரம் அல்லது ஸ்திதி காத்தல் தனித்து, அல்லது சங்காரம் ஒடுக்கல் அல்லது அழித்தல் தனித்து வராது. இது மறைத்தல் அல்லது அருளல் என்ற தன்மையில் ஒடுங்கி மீண்டும் படைப்பு வெளிப்படுவதாக கருதி கொள்ள வேண்டும். இப்போ படைப்பும் படைத்தவனும் ஒன்றான்றதுக்கும் நான் படிச்சதுக்கும் என்ன சம்பந்தம்னா, இப்போ ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பாற்றல் எல்லாமே இறைவன் தான். அது எப்படின்றதுதான் இப்ப நான் அது உதாரணமா திருமந்தத்துல திருமூலரே வகுத்த சில தொகுப்புகளை நான் முழுமையா படிச்ச போது தொகுத்தேன். இப்ப அது சில அந்த பாடல் அந்த மந்திரங்களுடைய எண்ணிக்கை எனக்கு தெரியாது. நான் படிச்ச வரைக்கும், நான் புரிஞ்சுங்க வரைக்கும், நான் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினதை 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சதை அட்லீஸ்ட் 18 வருஷமாக ஆயிருக்கும். அதை நான் வாழ்க்கை நடைமுறைப்படுத்துறத நான் அனுபவபூர்வமான உள்ளார்ந்த தெளிவை மட்டும்தான் நான் இப்ப விளக்குறேன். இதுல ஏதாவது குறைபாடு இருந்தா வருங்காலத்தில் உள்ளவோ இல்ல வேற குருமார்களோ இல்ல சித்தத்துறையை சேர்ந்தவங்களோ இதை நீங்க தெளிவுபடுத்தினீங்கன்னா அது எனக்கும் உபயோகமா இருக்கும், மற்றவங்களும் உபயோகமா இருக்கும். தெளிவான நாடாக்கள் நான் இன்னும் முழுமையா பார்க்கல. தெளிவுனா நான் பெற்ற என்னுடைய அனுபவ ரீதியா எனக்கு ஒத்து போற தெளிவுன்ற அவங்க தெளிவு இல்லைன்றது சில நேரத்தில் நான் கருதி கொண்டாலும் அது என்னுடைய மனநிலையும் ஒத்து போவதனால தவிர அவங்கள தாழ்த்தி பேசுவதற்காக இல்லை. சரி, பிரபஞ்சம் என்ற இருப்பான்னு கருதும் போது இப்போ சிருஷ்டி பகவான் எங்கேயோ இருந்து கையை காட்டுறாரு, அப்ப சிருஷ்டி வருதா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. அதெல்லாம் மெட்டபாரிக்கல், அதாவது ஒரு உருவகம் தான். ஸ்திதி அதாவது ஸ்திரம், இந்த பொருள்லாம் அப்படியே ஸ்திரமா இருக்கா காத்துட்டே இருக்காரா பகவான்? அப்படியே இல்லை. சங்காரம் இதெல்லாம் அழித்து போயிருந்தா அழிச்ச திருப்பி வரலையா? எங்கிருந்து முளைக்குது இதெல்லாம்? இந்த கண்ட்ரோல்ல யார்கிட்ட இருக்கு? அப்போ இதுல 3 கருத்து நம்ம பாக்குறோம். நம்ம பொதுவா இந்து மதத்திலயும் சனாதன தர்மத்துல இல்ல மேற்படி மற்ற மறைகள்ல கூட அதிகப்படியா நம்ம பேசுவது இந்த 3 பத்தி தான் இருக்கலாம். படைத்தல், காத்தல், அழித்தல். இது 3 சொல்லும் போது நம்ம இப்ப தெய்வங்கள் குறியிடலாம். தெய்வங்கள் குறியிட தப்புது இல்லை சொல்றோம். வரும் பதிவுகள்ல அதை நான் விளக்குறேன். காத்தல், அழித்தல், நடுவுல இந்த முதன்மையான சிருஷ்டி, இது படைத்தல், இதெல்லாம் இப்ப தனித்தனியா இது அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை இறைவனோட. இன்னும் 2 சேர்க்கிறார் திருமூலர். அவர் என்ன சேர்க்கிறாருன்னா, இந்த 3த்துக்கு அப்புறம் மறைத்தல், திரும்ப மீண்டும் அருளல் அப்படின்ற 2 முன்னிலைப்படுத்துறாரு. அப்படின்னா அவர் 5 தொழில சொல்றாரு. என்ன சொல்றாரு? சிருஷ்டி, ஸ்திரம், ஸ்திதி, ஸ்திரம் 2 ஒண்ணுதான் அர்த்தத்துக்காக ஸ்திதி. படைத்தல், காத்தல், அழித்தல்ன்றதோட மறைத்தல், அருளல் அப்படின்றத சேர்க்கிறார். அப்படின்னும் போது இங்க எதுவும் அழிபடல, எல்லாம் ஒடுங்குதுன்றது எப்படி ஒடுங்குதுன்றதாலும் நல்ல வார்த்தையா இருந்தாலும், அழித்தலுக்கு பதிலான வார்த்தையா இருந்தாலும் அதுல அருளல் இல்லை. இப்போ மறைத்தல், அருளல் 2 வார்த்தையுமோ அதுல இல்லை. மறைத்தலும் அதுல ஒடுங்குதல் இல்லை. அது எங்கேயோ போய் செட் ஆயிடுது, அது நின்றுடுதுன்னு வருது. இது ஒரு ஃப்ளோ. இப்போ இந்த 5ஐயும் சொல்ற திரும்ப என்ன சொல்ற, இந்த 5ஐயும் உற்றுநோக்க சொல்றாரு. 5ஐயும் ஒரு நிலையில நம்ம பார்க்கணும். தெய்வ சங்கரன், மகேஸ்வரன், சதாசிவன் இப்படிலாம் பிரிவினை கொடுத்தாலும்
அவருடைய முழுமையான கருத்துக்களை உணர்ந்தவங்களுக்கும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவரு அந்த காலத்துக்காக போராடாடுறது புரிஞ்சா இது எல்லா 5 தொழிலும் செய்வோம். நந்தி ஒருவனே, நந்தி ஒருவன் நந்தின்னு அந்த இடத்துல அவர் நந்தி வாகனத்தை சொல்லல, நந்தியம்பெருமான் சிவபெருமான சொல்றாரு. அப்போ சிவபெருமான் இருப்ப சத்தியம் சொல்றாரு. இன்னும் இந்த கதைகள்லாம் ஏன் சொல்றாருன்னா அது அந்த நேரத்துக்கு சத்தியம் சிவபெருமான்ற பேர்ல அவர் விளங்குறாரு. அதை மாற்ற கருத்து இல்லை. யாரோ ஏதோ ஒரு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கு, மேல ஏதோ ஹையர் பவர் இருக்குன்றீங்கல்ல, அதுதான் ஒரு நந்தியம் பெருமாள் சிவபெருமான் இருப்ப சத்தியம்ன்றாரு. அதுக்கு என்னன்னா முழுமையா படைத்தவன். கரெக்டா சொல்லணும்னா படைப்பும் படைத்தவனும் ஒன்றா வேறா, நாங்க படைத்தவனை வணங்க மாட்டோம், படைத்தவர் தான் வணங்குவோம்னு இஸ்லாமிய மதம் சொல்ற கருத்து தான் வர. அதே மாதிரி இஸ்லாமிய மத கருத்து படைத்தவன் வேற படைப்பு வேறன்னு சொல்லுது. அது அப்படி கிடையாது. இங்க தன் உடலா இருக்கிறான், தன் மேனியா இருக்கான், எல்லாமே அப்படி இருக்கான். அவன் அறிவாவும் இருக்கான், அந்த அறிவு நம்ம கூட பகிர்வாவும் இருக்கான். இதுதான் உண்மையான பதில். இதை இஸ்லாமிய மதத்துக்கு தழுவி இந்த கருத்து சொல்றேன், எதிர்த்து சொல்லல. படைத்தவன் வேற படைத்தவன் வேற இல்லை. அதே மாதிரி இந்த 5 தொழில்களை பத்தி பார்த்துட்டோம். அது ஏன் அவர் சிவபெருமான சக்தி இதெல்லாம் எதுக்கு இந்த மரத்துல அருள் எல்லாம் சேர்க்கிறாரு, ஏன் இப்படிலாம் விவாதங்கள் சித்திரங்கள் கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம வெளிப்படையா வெளியில வருது. வெளிப்படையானா அந்த வெளியில நம்ம உள்வந்து பார்க்கும்போது தெரியும். இறைவனை நம்ம வணங்குறது கிடையாது. நம்ம தெய்வங்களை வணங்கிட்டு ஏதோ ஒரு இஸ்லாமிய மதம் கட்டளைகளை மட்டும் நம்ம பார்க்கணுமே தவிர அவர் யாருன்ற ஆராய்ச்சோ அவர் மேல ஒரு அன்போ காதலோ தனிப்பட்ட முறையில நம்ம வளர்த்துக்கிறது இல்லை. காதல்னால கெட்ட வார்த்தை ஆகி போச்சு, அப்படி இல்லை. பகவான் நம்ம எல்லாமே அவர் தான். இதை எதுக்கு சொல்ல வரேன்றதுதான் ஹையர் பவர், எல்லாத்துக்குமே சக்தி இருக்கு, நாத்திகத்தை சொல்லலாம், நாத்திகத்துக்கு இல்ல சக்தி இருக்கு சொல்லலாம். அதுதான் இந்த மறைகள்ல நம்ம அது முக்கியமா திருமூலர் அதைத்தான் ஒரு உருவம் கொடுக்குறாரு. அவர் உள்ளவர், அவர் அருவுருன்றார், உருவமற்ற உருவம் கொண்டவர். நீ நினைக்கிற அருன்னாலும் யாரு, அவர் தான். அது ஒரு முந்தைய ஸ்டேஜ் அரு உரு. இப்ப இந்த ஸ்டேஜ் எல்லாம் தனித்தனியா படைத்தல் கதை இது அப்படிலாம் இல்லை. இது ஒரு நிகழ்வு, இதை புரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன், உங்களுக்கு இதை பத்தி புரிய வைக்கிறேன். புத்தரின் சூன்யா கருதல் மற்றும் கருத்தும் சனாதன தர்மத்தின் பிரணவா என்ற முன்னிறுத்தல்களும் வேறல்ல. புத்தரின் சூன்யாவும் சனாதனத்தின் பிரணவாவும் வேறல்ல. அப்படித்தானே? ஏன் இங்க நான் கேள்வி கேட்கிறேன்னா, நான் அதை மனப்பூர்வமாக சூன்யகாரம் என்றே ஏற்கிறேன். சூன்யம்னா தவறாவது, சூன்யாகாரம்னா அது வேறுபட்ட வார்த்தையா முடியுது. எப்படி வேறுபட்ட வார்த்தையா முடியுது? சூன்யகாரம் சொல்லும் போது சூன்யமோ பிரணவமோ சேருது. சூன்யம் இல்லாத பிரணவமோ பிரணவலம் இல்லாத சூன்யமோ சாத்தியம் இல்லை. அப்போ சூன்யகாரம்னு நம்ம இப்ப புதுசா எடுத்துக்கலாம். சிரிக்காதீங்க, நான் தாங்க சொல்றேன் சூன்யகாரம்னு. அது எனக்கு புரிஞ்ச கருத்து. அதனால நான் இதை ரொம்ப தெளிவா வெளிப்படையா சொல்லிடுறேன். மூலம் இல்லாமல் முழுமை இல்லை. இந்த பிரபஞ்சம் இல்லை, மூலம் இல்லாம இந்த உட்கூறுகள், இந்த படைத்தல் எதுவுமே மூலம் இல்லாம இல்லை. அந்த மூலம் எங்கடா இருக்குன்னா முழுமையா இருக்கு, அது நிர்மூலம் அப்படின்னு சொல்றேன். நிர்மூலம்னா கெட்ட வார்த்தை இல்லை, ஒண்ணுமே இல்லாம நிர்மூலம் அந்த மாதிரி வார்த்தையை நான் பயன்படுத்தல. நான் வார்த்தையை பயன்படுத்துறது மூலம் அப்படின்னு ஒரு பொருள் இருந்தா அந்த பொருளுக்கு முன்னாடி பொருள் ஒரு கேள்வி வரும். அப்போ ஏது மட்டும் ஒரு பொருள் இருக்கு, அதுதான் இறைவன். அது எப்படி இருக்குது? முழுமையா இருக்குது. நீங்க, நானு, கேமரா எல்லாமுமா, நம்ம உடல் உறுப்புகள், நம்மளுடைய தோல், நம்ம ரத்தம் எல்லாமே அவர் தான். எல்லா உயிருக்கும் பொதுதான். இந்த டேபிளுக்கும் அவர் பொதுதான். இது முழுமையா அவருடைய அதிகாரத்துல தான் இருக்கு. அதுக்கு அது தெரியாது, நமக்கும் அது தெரியாது. நம்ம அதை பத்தி பேசுறவங்க கூட ஈடுபாடு வர்றதில்லை. அவர் அது உள்ள உணரணும். முழுமைக்கும் மூலமானது நிர்மூலம். எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ரியல் அண்ட் வி ஆர் வெரி கோர் ஆஃப் இட்ஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸ். எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ரியல். ரியல்ன்ற அர்த்தத்துல என்ன சொல்றோம்னா அவர் இறைவன், எக்ஸிஸ்டன்ஸ்ன்றதே இறைவன் தான். அண்ட் வி ஆர் வெரி கோர் ஆஃப் இட்ஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸ். அவருடைய பகிர்வுல படைத்தல்ல நம்மளும் இருக்கோம், அவரும் படைத்தலாதான் இருக்காரு அப்படின்றத ஒரு தெளிவுபடுத்துற வார்த்தை. படைத்தலா இருக்காரு, படைத்தவன் வேறு படைத்தவன், அதான் சொல்ல வர. அது பக்தியாக சொல்ல வர, மதத்துடைய உள்நோக்குக்காக சொல்ல வரல. இது திருமந்திரத்துல இருந்து திருமணம் உயர்த்ததுக்காக நான் சொல்றேன். அதெல்லாம் நான் சொல்லி உயரணுன்ற அவசியம் இப்ப இது மேல இல்லை. நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் ரொம்ப அத்தியாவசிய தேவைகளா இருக்கு விளங்குறதுக்கு, நம்ம விளங்கி கொள்ளுதல் இருக்கோம். 3வது பாயிண்ட், நாம் பெற்றோரை வணங்கி மதித்து குரு அல்லது ஆசனை தழுவுகிறோம். பிறகு பல தெய்வ வழிபாடு செய்வது ஏக இறைவனை கற்க, உணர மற்றும் தொழுவ என்பதை சிறிதும் மறக்கக்கூடாது. இப்போ பெற்றோர்களை நம்ம மரியாதை கொடுக்கறது நம்மளுடைய முதல் பங்கா இருக்கு.
மரியாதை மதிப்பு வழங்குறது. நம்மளை கண்ணுக்கு தெரிஞ்சு அப்போதைக்கு நம்ம புரிஞ்சு அவங்க தான் நம்மளை கொடுக்குறாங்க. கடவுள்னா நான் புரியாத வயசுல அம்மா அப்பா தான் எல்லாம் நம்ம வளர்றோம். அப்புறம் சீரிய முறையில குருவோ ஆசானோ நம்மளுக்கு தேவைப்படுறாங்க. அப்புறம் சில பகுதி மக்கள் இஸ்லாமியர்கள் அது இந்த இது இல்லை. மற்றபடி நம்மளுக்கு பல வழிபாட்டு தர்மங்கள்ல சாஸ்திரங்கள்ல மறைகள்ல பல தெய்வ வழிபாடும் இருக்கு. அது எல்லாமே இருக்குன்னா புறம் போனோம்னு இல்லை. இஸ்லாமியர்கள் வந்து சில பேர் வந்து கருத்துக்களை வந்து அது ஒரு அவங்க வந்து புறமா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அது புறம்பு தான். அவங்க வந்து ஏக இறைவனை வணங்குறாங்க. இன்னும் ஒன்னே ஒரு கருத்து சேர்க்கிறேன், ஏக இறைவனுடைய வலிமைகளை இன்னும் சேர்க்கிறான். அந்த கருத்தா ஏற்கனவே அந்த பழைய வேதங்களுடைய அடைபட்டு கிடக்குறதுன்றது என்னோட வேண்டுகோள். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், இந்த இப்ப எதுக்கு இதை எடுத்தேன்னா, பல தெய்வ வழிபாடு கற்க உணர தொழுவ ஏக இறைவனை உணர்ந்து கொள்ள இது வந்து வழிவகுக்கும். மற்றபடி நம்ம யாரையுமே இறைவனுக்கான ஸ்தானத்தை கொடுக்கின்ற அவசியம் இல்லை. இது வந்து இஸ்லாமிய சமாதானம் தான். இறைவனுக்குரிய இடம் இறைவனதே தான். அவரை குருவாவோ அவரை பெற்றோராவோ உற்றாராவோ காதலியாவோ பெரும் உற்ற நண்பனாவோ யாராவும் கருத முடியாது. அந்த அன்பலை பெருக்கி நம்ம அதை விட கொடுக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்கணும். குரு கிட்ட போறதுடைய கடவுளுக்காக தெரிஞ்சுதான் போகணும். அங்க போயிட்டு அவர்கிட்ட சொன்னாதான் கடவுளை நான் நம்புவேன்னு சொல்லிட்டு அவர் காலில் ஊந்து வரக்கூடாது. அவர் காலில் விடக்கூடாது சொல்லல. அதான் அன்பை பெருக்கி கொள்ள அவங்க கிட்ட போகணுமே தவிர அன்பை அவட ஒப்பிச்சிடக்கூடாது. இதைவனே நீங்க தான் அவர் அங்க இருக்காரு, நம்மளை பார்க்க காத்துக்கிட்டு இருக்காரு. அவளை விட்டுட்டு இவங்க கிட்ட தொழில் கொடுத்துட்டீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனா தவறு இல்லை, கற்றுக்கொள்ளுங்க. அவருக்கே தெரியாம உங்க குருவுக்கு ஆசாரி நீங்க ரொம்ப உணர்ச்சியப்பட்டு உயிரே சரணடை கொடுக்குறீங்களே, அவருக்கே தெரியாம இறைவன் அவர் மூலியமா உங்களை உணர்த்துவார், நல்லதை உணர வைப்பார். ஆனா அவரை வந்து வணங்குன்னு சொல்லுவாரான்னு தெரியாது. அதான் நான் சொல்றேன். என்ன வந்து வணங்கிக்கோ ஆசனை விட்டு சொல்ல மாட்டார். உங்க ஆசானம் அப்படி சொல்லல, உங்க குருவும் அப்படி சொல்லல. நீங்க தான் அன்பின் பெருக்கல அப்படி உணர்ந்துடுறீங்க. அது கற்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்படியே தேக்கிங்க. இன்னும் நிறைய சேருங்க. நட்பு, உங்க லைஃப் பார்ட்னர், உங்களுடைய அப்பா அம்மா சகோதர சகோதரிகள், மற்ற மதம், மற்ற ஜீவராசி, மற்ற ஜடப்பொருள்ல கூட இறைவனை நம்ம இந்த நரசிம்மருக்குடைய புராண கதைகளை நம்ம கேட்கறது உண்டு. எல்லாத்துலயும் நிறைந்த ஒரு எப்படி இல்லைன்றது இனிமே நம்ம அதை போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ இனி நம்ம அவரை வணங்கும் போது நம்ம தெரிஞ்சுதான் வணங்குறோம். எல்லாத்தையும் இருக்கிறதா நமக்கு தெரியும். அது எப்படின்றதுதான் நம்ம விட்டுறோம். பாயிண்டை விட்டு குருகிட்ட போயிடுறோம். குருகிட்ட போலாம். ஆனா தெய்வ வழிபாடு தான். தெய்வ வழிபாடு அதுக்கு அடுத்து அதுவும் சரி கிடையாது. சிவனே அம்மா தாயே நம்பலாம். அதை சேர்த்து வச்சு இறைவனுக்கு ஒப்படைக்கணும். பிரம்மம்னு நம்ம இந்து மதத்துல அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதே அல்லான்னு சொல்லிட்டு அவங்க பேர் இருக்கு. பரமபிதா பரமாத்மான்னு சொல்லிட்டு சில பேர் வணங்குறாங்க. அப்புறம் எதுக்கு சொல்ல வரேன்னா, பிரம்மகுமாரிகள் சொல்ல வந்தாங்க. அவங்க பரமபிதா பரமாத்மான்னுவாங்க. அதுக்கப்புறம் ஜீசஸ் வந்து அது வந்து நிறைய வார்த்தைகள் வரும். பரமபிதா மட்டும் வச்சுக்கிறேன். பரமபிதா இந்த மாதிரி எல்லா வார்த்தைகள்லயும் நம்ம வந்து ஒருத்தரை வந்து எல்லாருமே ஜீசஸை கும்பிட்டாலும் அது அவருக்கானதுன்னு ஒப்படைச்சிடணும். அதே மாதிரி புத்தரை நம்ம வந்து அவர் கருத்திலே தர்மத்தையும் சூன்யத்தை வரணும்னாலும் சூன்யம் தான் சொன்ன அவர் மேல அந்த அன்பை கேட்டு சூன்யத்தை ஒப்படைக்கணும். சூன்யாகாரம் நான் சொல்றேன், பிரணவாகிட்ட ஒப்படைக்கணும். படைத்தவன் படைத்தவன் படைத்தது வேற இல்லை. நான் திரும்பி படைத்தவன் ஒரு குழப்பம் விரும்புறேன். படைத்தவனும் படைத்தது இல்லை. ஆனா அவரை நம்ம வணங்கணும். நம்ம உடல்லே இருக்காரு. அப்ப அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். குண்டலினி எப்படின்றதுக்கு தான் இந்த வரேன். இப்போ நர்வஸ் சிஸ்டத்தை பத்தி கொஞ்சம் விளக்கிடுறேன். இப்போ சயின்ஸுக்கு வரேன். இதுவுமே சயின்ஸ் தான். ஸ்பிரிச்சுவல் இப்பதான் நான் பேசுறேன். ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் தான். எல்லாம் தெரிஞ்சுங்க. திருமந்திரம், புத்தருடைய கருத்து, இஸ்லாமிய மதத்துடைய பரிபாஷனை, அதுக்கப்புறம் பெற்றோர்களுடைய உறவு முறைகள், சோசியல் சைக்காலஜின்னு வச்சுக்கோங்களேன். நான் எல்லாமே சயின்டிஃபிக் தான் சொல்லிட்டு வரேன். நான் என்னுடைய முழுமையான நம்பிக்கைக்குரிய ஏற்றுதல்கள், அதுல தவிர்ப்புகளை நான் இன்னும் உங்கள்ட்ட பகிரவே இல்லை. அது எதுக்குன்னா அது தனிப்பட்ட கருத்தாக போட்டோம். எது சயின்டிஃபிக்கா நம்மளுக்கு பொருதோ, சயின்டிஃபிக்கா என்ன நம்மளுக்கு புரிதல்ல இணக்கமா இருக்கோ அதுதான். அதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்றேன். எனக்கு இருக்கிறத சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் நல்லா இத்தனை வருஷமா வாழ்ந்ததோ நீங்க நான் சொல்ல புரிஞ்சு பாருங்க. இந்த கருத்தை ஏத்துக்குங்க. ஒரு வேண்டுதல் தான். இது எனக்கான ஆதாயம் இல்லை. இது பொதுவா இதுதான் உண்மைன்னும் போது நம்ம அதை பிறந்து போகக்கூடாதுன்றதுனாலதான் நோய்களையும் செய்யும். அது பல மனநோய்களுக்கு காரணமா அமையும். பல குற்றங்கள் செய்ய கையால் இந்த குற்றங்களை செய்ய அதுவே காரணமா அமையுது. பகவான் நீங்க வந்து புரிஞ்சுக்காததோ, நீங்க அதை ஒரு பொம்மையாக்கி இப்படி ஓர வச்சிருந்தோ. கோயிலுக்கு போறதை கிண்டல் பண்ணல. சத்தியமா அதை பத்தி சொல்ல. நானே கோயிலுக்கு போறேன். அதை அப்படி பொம்மையாக ஓரமாக வச்சுட்டு அது ஒரு கும்பிடு போட்டு இங்க ஒரு கத்தி ஒருத்தர் குத்திக்கின்னு அங்க ஒரு பொண்ணு பட்டு அடிச்சு அப்படின்றது
இது பிரயோஜனமே இல்லை. அதான் சொல்ல வரேன். இப்போ சயின்டிஃபிக்கா நர்வஸ் சிஸ்டம், இப்போ நாடி, சக்கரா, குண்டலினி, இது போது மாதிரி நர்வஸ் சிஸ்டம் என்னன்னு பார்த்துருவோம். நர்வஸ் சிஸ்டம் அதோடைய மெயின் வந்து சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மைய நரம்பு மையம். மூளை தான் முக்கியமானது. இதுக்கு மூளை ஒரு ஆண்டனா மாதிரி. அது நம்மளுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை உடம்பு சிக்னல்ஸ் மூலமா பாஸ் ஆகிப்போம். மனமும் அதுதான். எல்லாமே இப்போ மனிதனுக்கு தேவையான அத்தனையிலையும் மூளை தான் இருக்கு. அது இல்லாம இருக்கிறது வந்து மைண்ட், ஆத்மா. மைண்ட்னா எண்ணங்கள், இதெல்லாம் மூளை செயல்பாடு. உயிர் அப்படின்றத மைண்டுனே வச்சுக்கலாம். தனியா மைண்ட் ஒண்ணு இல்லை. உயிர் தான் மைண்டு. அந்த உயிர் தான் பேராத்மா, இறைவன். இன்னும் நம்ம கான்சியஸ்னஸ், எனக்கு 3 சொல்லு நம்ம இப்ப நடைமுறையில அறிவியல்ல 3 சொல்லு, 4வது சொல்லு ஒரு பேச்சு வழக்குல இருக்கு. கான்சியஸ், சப்கான்சியஸ், அன்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ் நம்ம பேர் இருக்கிறோமே தவிர அது சயின்ஸ் இன்னும் சரியா சொல்ற மாதிரி தெரியல. இன்னும் கூட அது வந்ததுலன்னு தெரியல. 3 இது இருக்கு. 2 விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்ப வரேன். என்னுடைய புரிதல்ல தனிப்பட்ட முறையை நான் வினோத அனுபவங்களை பெற்றவன்றதால உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லிடுறேன். கான்சியஸ் நம்ம எல்லாரும், இந்த டேபிள் எல்லாமே உட்பட கான்சியஸ்னஸ் இறைவன். மொத்தமா யாரு இருக்காரோ அதுகிட்ட தான் வந்துகிட்டு இருக்கு. அதுகிட்ட தான் நம்ம தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது கூட தான் நம்ம இருக்கோம். அதை மீறவும் முடியாது. அதால முடியாததுன்னே ஒண்ணு கிடையாது. அதனாலதான் கான்சியஸ்னஸ். என்ன வேணாலும் எப்படி வேணாலும் புரட்டி எடுக்கும். கடவுளை சொல்றேன். இந்த 2 தான் முக்கியமானது. சப்கான்சியஸ், அன்கான்சியஸ் பேட்டர்ன், இதெல்லாம் பேட்டர்ன்ஸ். சூப்பர் கான்சியஸ் எல்லாம் பேட்டர்ன்ஸ். இதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம்னா, இதெல்லாம் வந்து இப்போ ஒரு எண்ணம்னா எத்தனை விதமான எண்ணம் இருக்கு. அது மாதிரி அத்தனை விதமான செயல்பாடுகள் நம்ம எடுத்துக்கிறோம். சயின்ஸ்ல இருக்கிறது உண்மைதான். அது வந்து இப்படி செயல்பாடுகளா கணிச்சு மருந்துக்கும் மாத்திரைக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கிறதுக்கு தப்பு இல்லை. மருந்து மதுக்காக. ஆனா உண்மை வந்து 2 தான். கான்சியஸ்னஸ் 2 தான் ஆன்மீகத்துக்கும் பொதுப்படியான உண்மைக்கும். அதை நம்ம தெரிய வர இந்த மைண்ட் விலகிடும். மைண்டுனாலும் கான்சியஸ்னஸ்னாலும் ஒண்ணுதான். மைண்டுனாலும் சோல்னாலும் ஒண்ணுதான். மைண்டுனாலும் சூப்பர் சோல்னாலும் ஒண்ணுதான். பிரிவினை வந்து பக்தி பிரகலாதன் மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கான்சியஸ்னஸ் பார்க்கலாம். நீங்க வேற ஏதாவது குரு பேர் மட்டும் தான் சொல்லுவேன், நான் பூரிப்பா மட்டும்தான் இருப்பேன், நீங்க அதே மாதிரி அதே இடத்துல லயிச்சிருந்தீங்கன்னா, தெய்வ வழிபாட்டதான் இருப்பேன் நினைச்சிருந்தீங்கன்னா, உங்களால நரசிம்மரை எப்ப பார்க்க முடியும் எனக்கு சொல்ல தெரியாது. சீக்கிரமா பாருங்கன்னு தான் சொல்றேன். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இப்படி இருக்கு. மூலாதாரம், அந்த முதுகெலும்பு ஃபுல்லா வந்து மண்டோட்ட மூடி மூளை வரைக்கும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான். அப்புறம் இது வந்து 2ஆ பிரியுது. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம். சொமாட்டிக்ன்றது உடல்ல நம்ம ஆசனங்கள் பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, நம்ம உடலை உணர்றது, இந்த யோக நித்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பாகமா மண்டல பேத்தனான்னு சொல்ற பயிற்சி எல்லாம் பண்ணும்போது உடல் பயிற்சிகள் எல்லாம் சீரிய பயிற்சி செஞ்சீங்கன்னா, சொமாட்டிக்ன்றது எக்ஸசைஸ் ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணா சொமாட்டிக் தான். அதை ஒழுங்கா பண்ணனா நல்லா இருக்கும்னு தான் சொல்ல வரேன். ஒழுங்கா பண்ணனாலும் எப்படி பண்ணாலுமே சொமாட்டிக்கா நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல். அதனாலதான் அது வந்து மூளையை பாதிப்புன்றத சொல்றேன். சரியா பண்ணுன்றது சொல்றேன். சொமாட்டிக்ல இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் சொன்னேன் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் 2 கிளைகள் இருக்கு. புரியுறதுக்காக போடு சொல்றேன். ஒண்ணு வந்து ஒண்ணு வந்து பேராசிம்பத்தட்டிக், இன்னும் வந்து சிம்பத்தட்டிக். இவ்வளவு தான் நரம்பு மையம் இருக்கு. இதுல வந்து வேகஸ் வந்து கனெக்ட் ஆயிட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஜீரண உறுப்பு, இந்த மார்பு, லங்ஸ், ஹார்ட், இதெல்லாம் இன்னைக்கு வேகஸ். இதுவும் யோகாவுக்கு ரொம்ப முக்கியம். மந்திரம் சொல்றதுக்கு, அதுக்கப்புறம் உடல மந்திரங்கள் மூலியமா உடல் பலப்படுறது, மன செயல்படாது. கடவுளுக்கு எல்லாமே தெரியிருந்தாலும் ஒரு செயல்முறை பயிற்சின்னு இருக்கு. அப்பதான் நம்மளால அதை சீரிய முறையில செய்ய முடியும். மந்திரம், மூச்சு பயிற்சி, சில வகையான அமைதி பயிற்சி எல்லாம் இந்த வேகஸ் தூண்டி விடும். இப்போ நான் சொன்ன முக்கியமான இந்த பெரிய 2 இதுவும் சொன்னேன். ஒண்ணு வந்து சூடு, சொமாட்டிக். இது சிம்பத்தட்டிக். சொமாட்டிக் வாய்த்தது சொல்றேன். இதுதான் சொமாட்டிக். இது சிம்பத்தட்டிக், பேராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக் வந்து சூடு மற்றும் எப்படி சொல்றது, சூடு, ரொம்ப டைஜஷன், ரொம்ப ஒரு போராட்டத்துக்கு தயாராகக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து என்ன மோட் சொல்லுவாங்கன்னா ஃபைட் ஆர் ஃபைட் மோட்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து எச்சரிக்கை நிலைன்னு வச்சுக்கலாம். எப்பவுமே ஒரு எச்சரிக்கை ஒண்ணு முடிஞ்சா நம்ம பாதுகாக்கிற நிலைன்னு வச்சுக்கலாம். சயின்ஸ்ல சொல்றது ஃபைட் ஆர் ஃபைட் மோட். ஒண்ணு சண்டை போடுவா, இல்ல ஓடி போய் ஒழிச்சுக்க.
அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அது உண்மைதான். அப்புறம் இந்த பேராசிம்பதி ஓய்வு, குளிர்ச்சி, நல்ல தூக்கத்துக்கான ஒரு சிறந்த ஒரு ஏற்பாடை ஏற்படுத்துது. நாள் ஃபுல்லா பண்ணலாம், நைட்ல பண்ணாதான் சொல்லுவாங்க. நாள் ஃபுல்லா அந்த பயிற்சிகள் பண்ணலாம். மூச்சை வெளிவிடும் போது செய்யக்கூடிய பிராணாயாமாக்கள், மூச்சு வெளிவிட்டு இருக்கக்கூடிய சூன்யக பிராணாயாமா, பந்தங்கள், இதெல்லாம் வந்து அந்த பயிற்சி ஓரளவுக்கு ரொம்ப அதிகம் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ஸ்டிமுலேட் பண்றதெல்லாம் திருப்பியும் எச்சரிக்கை ஸ்டிமுலேட் வந்தீங்கன்னா திருப்பி வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்துடும். எல்லாத்தையும் அமைதிப்படுத்துறது எவ்வளவு கோலம் உங்களை அமைதிப்படுத்துதோ அவ்வளவு கோலம் பேராசிம்பத்தட்டிக். மூச்சை வெளிவிடும், மூச்சுக்கும் அதுக்கு தொடர்பு இருக்கு. இப்போ இந்த பக்கம் சொமேட்டிக் வந்து மூளையில இருக்க மோட்டார் சென்சரி ஈடுபடுத்துது. மோட்டார்னா உடல் இயக்கம், கண்கள், காது, இந்த மாதிரி ஒரு உடல் அங்க இயக்கம் எல்லாம் சொமேட்டிக். இது ரெண்டு இருக்குல்ல, சூடு மற்றும் குளிர்ச்சி, இடகலை பிங்கலை சொல்ல பாருங்க. இந்த ரெண்டு இடகலை பிங்கலை சொல்றேன், இன்னும் முழுக்க நாடிக்கு வரல, தெரிஞ்சவங்களுக்கு இது புரிஞ்சுக்கிட்டே வாங்க. சூடு, குளிர்ச்சி, ரெஸ்ட், அப்புறம் ஃபைட் மோடு, அதாவது அலர்ட் மோட், இல்லை ரெஸ்ட் மோட், அலர்ட் மோட், ஃபைட் ஆர் ஃபிளைட் ஆர் ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் நான் அலர்ட் மோட் சொல்றேன், எல்லாம் ஒண்ணுதான். இந்த ரெண்டு இதையும் வந்து பிரெயின்ல இருக்கிற சென்சரி மோட்டார்ஸை கரெக்ட் பண்ணோம். அப்போ சென்சரி மோட்டார், சாரி சென்சரி பெர்செப்ஷன், கார்டெக்ஸ், ரைட், சென்சரி கார்டெக்ஸ் இது, மோட்டார் கார்டெக்ஸ் இது, இயக்கம்னா மோட்டார், அது இது சென்சரி உள்ளியல் செயல்பாடுகள் இது. இது மூளையில இது இப்படி இருக்கு. இதுதான் நர்வஸ் சிஸ்டம். இதுக்கு சரி, அடுத்த நர்வஸ் சிஸ்டம் அப்ரோச் பண்ணிட்டேன். இப்ப அடுத்த பயிற்சி, அடுத்த கட்ட தலைப்புக்கு போவோம். என்னால ஒரு போஸ்டர்ல உட்கார முடியல, குண்டாயிட்டேன். இது முன்னாடி ரொம்ப மணி நேரம் உட்காருவேன், இப்ப உட்கார முடியல. இந்த நரம்புகள் நாடிகளின் கிளைகள். பொதுவாக 72,000 நாடின்னு சொல்லுவாங்க. 72,000 நாடி இருக்க வாய்ப்பே இல்லை. அது வாய்ப்பே இல்லை. நரம்புகளே சேர்த்தா நாடின்னு சொல்றாங்க. நாடிகளோட கிளைகள் தான் நரம்புகள். 72,000 நாடி, அதுக்கு மேலேயும் சாஸ்திரத்துல இருக்கு. சில சாஸ்திரங்கள்ல அது கம்மியா சொல்றாங்க. பொதுவா நம்ம 72,000 எடுத்துக்கிறோம், மற்றபடி அதுக்கு மேலேயும் இருக்குது. அதே சாஸ்திரங்கள் வேற சாஸ்திரங்கள் அதை விட அதிகமாக நாடிகளை சொல்றாங்க. பொதுவாக 72,000 நம்ம என்னவா முடியும்? 72,000 நாடிகள நரம்புகள். மருத்துவம் பார்ப்பது ஸ்தூல நாடிகள், அதாவது மெட்டீரியல் நாடிஸ், தொட்டா தெரிகிறது, பார்த்தா தெரிகிறதுக்கான நாடிகள் மருத்துவத்துக்கான நாடிகள். எல்லா மருத்துவத்துக்குமே அதை தான் பாக்குறாங்க. அது வந்து ஸ்தூல நாடிஸ். ஆனா சூக்ஷ்ம நாடிஸ் இருக்கு. முக்கியமா அதை நான் சொல்ல வார்த்தைப்படுத்த 5, இதை சித்த மருத்துவத்திலே 10 சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து நான் படிச்சிருக்கேன். நேரடியா அனுபவ ரீதியான ஒரு இது, யாரும் ஆசான் யாருக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, தவற எடுத்துக்க வேண்டாம். இவ்வளவு உடல் ரீதியா வச்சிருந்தவங்க சக்தியில இந்த நாளை உணர்ந்தவங்க எனக்கு யாரையும் தெரியாது. நான் வினோதமான அனுபவம் பெற்றவர்களால் அதை தெளிவுபடுத்துறேன். இதற்கு தலையான நாடிகள் சூக்ஷ்ம நாடிகள். முக்கியமானது 5. இந்த பக்கம் அலம்புஷா, காந்தா 2 நாடியும் இடகலை பிங்கலைன்ற 2 நாடியோட கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நடுவுல சுடுமுனைன்னு இருக்கும். இந்த 3 நாடியும் ரொம்ப முக்கியம். இந்த 5 மொத்தமா 5 நாடி. இந்த நடுவுல இருக்கிற சுடுமுனை நாடி ரொம்ப விசேஷமானது. இது இன்னும் சயின்ஸ்ல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்றாங்கன்னு தெரியல, மைய நரம்பு மையம்னு. இது நமக்கு சொல்ல போனா இது டைரக்டா கான்டாக்ட் மாதிரி. இதுக்கும் இன்னும் ஒரு அமானுஷ சக்தின்னு எடுத்துக்க வேண்டாம், பகவானுடைய தொடர்பு. அது எப்படி நான் அடுத்தடுத்த இதுல நான் சொல்றேன், அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ்ல அது நான் என்னத்துக்கு சொல்ல வந்தேன் அப்படின்றத சொல்றேன். இப்போ இந்த மைய நாடி சென்ட்ரல் நர்வஸ் ஊக்குவிக்கிறதா கூட இருக்கலாம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன? சென்ட்ரல் டோட்டல் சிஸ்டம், மைண்டு, எல்லாமே, பாடி எல்லாத்தையுமே உறுப்புகளோட கனெக்ட் பண்ணி, மூளையோட கனெக்ட் பண்ணி நம்ம எல்லா செயல்பாடையும் பார்த்துக்கிறது. நமக்கு இந்த முதுகெலும்பு, மூளை, இதுதான் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதுதான் இதுக்குரிய இந்த நாடி தான் இந்த சுழுமுனை அப்படின்னு வச்சு அறிவியல் ரீதியா வச்சுக்கலாம். அறிவியல் ரீதியா இல்லைன்னா இது எல்லாமே இறைவனுடைய பொருள். இறைவன் கொடுக்குற ஒரு உறுப்பு இது நமக்கு. இது ஆன்மீகத்துல யோக முறையில இருக்கிற ஒரு உறுப்பு மாதிரி. உறுப்பு அளவுக்கு இது நம்ம கிட்ட ஒரு உறுப்பே இல்லாம இருக்கிறோமா அப்படின்னு எடுத்துக்கலாம், தவறு இல்லை. அதே சமயத்துல இருக்கிற உறுப்பு மட்டும் யாருன்னு கேள்வி எழுடும், அதுவும் உண்மைதான். இதே என்ன யாரு? டயாஃப்ராம் மசில். மூச்சு இழுத்து விட கொள்ள நமக்கு பயன்பட இருக்கிறது இந்த டயாஃப்ராம் மசில் தான். ஒரு சின்ன ஓட்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இப்படி இழுத்து விட மூச்சு நம்ம கவனிக்கும் போது அது நம்ம இப்படி கண்ட்ரோல் வரும். நம்ம கவனிக்காத போது அது இப்படியே தூக்கத்துல அது கண்ட்ரோல் இழுத்து விட்டு வேலை செஞ்சுருக்கோம். அந்த டயாஃப்ராம் மசில் தான் மூச்சுக்கான மசில். இதே மாதிரி மூச்சுக்கு டயாஃப்ராம், உதர விதானம், அதுதான் டயாஃப்ராம். இதயம்னா ஹார்ட். சரி, அடுத்து குண்டலினி ஒரு திரவியம். அது என்னவென்று ஆராய முடியாது. ஆயினும் அது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்.
ஆகவும் இருக்கலாம். அவைகள் நாடிகளில் பாய்ந்து நரம்பு மண்டலத்தையே கவனிக்கும், கட்டுப்படுத்தும். எப்படி? குண்டலினின்றது ஒரு திரவியம் மாதிரி. இப்படி ஒரு நீட்டான ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு வாட்டர் டேங்க் எடுத்துக்கோங்க, ஃபிஷ் டேங்க். அந்த தண்ணியை வச்சு இப்படி 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 பண்ணினே இருந்தா அந்த தண்ணி எப்படி இப்படி 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 அலை மோதிக்குமோ அந்த மாதிரிதான் எல்லா நாடுகள்லயும். நான் சொல்றது குண்டலினி பயிற்சியில் இல்ல, குண்டலில ட்ரம்பிளிங் ஆகுறது, ரொம்ப இப்படி துடிப்பாங்க. அதெல்லாம் வந்து தேவையான்றது நீங்க வந்து இந்த பயிற்சியை பார்த்துட்டீங்கன்னா, நான் கெஞ்சி கேட்கிறேன், இதுல அவர் மிஞ்சி பேசல. இந்த பயிற்சி நான் கொடுக்குற பயிற்சி முழுசா பார்த்துறதுக்கு அப்புறம் அதுவும் தேவையான்னு நீங்களே தெரிஞ்சுக்குங்க. நாடியில் அது பாயாது. மூலாதாரத்துல நீங்க ஏதாவது பிரச்சனை பண்றது அதெல்லாம் வந்து நாடிகள்ல பாயது ரொம்ப கஷ்டம். அந்த உணர்ச்சி அது வந்து ஒரு அது எனக்கு சீரியம் பயிற்சியா என்னுடைய ஒப்புதலுக்கு ஒப்பாவல. அதுக்காக அது தவறு நான் சொல்ல வரல. பயிற்சி முறைகளை ஆசாங்கள் வகுத்திருக்காங்க, அதை பத்தி தப்பு சொல்ல வரல. ஆனா இந்த ட்ரம்பிளிங் ஆகுது, உடம்பு நரம்பு ஃபுல்லா, நாடினா நரம்பு தான், அதுவும் ஒரு டிங்கிளிங் ஆயிடும். ஒரு அளவுக்கு மீறி ஏற்படும். எனக்கு அது மாதிரி நடக்கிறதுனால தான் சொல்றேன். ஆனா நாடிகள் இருந்ததுதான் நான் பொழைச்சேன். நாடிகள்ல ஒடுக்குனேன். நாடிகள் மூக்கு நுனியிலிருந்து இப்படி போய் மூக்கு நுனின்றது சொன்னா அது அட்வான்ஸ் பிராக்டிஸ். அது இப்போ உங்களுக்கு வேணாம். புருவ மத்தி வச்சுங்க. புருவ மத்தியில இருந்து மூக்கு நுனி அட்வான்ஸ் பிராக்டிஸ்னா குண்டலினி வந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது நாடிகள் வீட்டதுக்கு அப்புறம் அது மூக்கு வரைக்கும் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மூக்குக்கு அப்புறம் மீசைக்கு நடுவில் போய் வாய் இதழ்கள் மூட்டு விட்டுட்டு திருப்பி இதழ்ல இருந்து கீழே இறங்கி இப்படி வந்து இப்படியே இறங்கி கிழிக்கும். மூக்கு நுனி வரைக்கும் தான் அது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். அதுக்கப்புறம் அது கீழ்ச்சின்னு இறங்கும். எனக்கு கீழ்ச்சி இறங்கி இருக்கு, ஆனா அது வலிக்காது. அதெல்லாம் கீழ்ச்சின்னு தான் இறங்காது, அப்படிதான் சொல்ல முடியும். இதே கிழிச்சு இறங்கி இது வரைக்கும் போயிட்டு பிறப்புறுப்புக்கு மேல வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கான்சியஸ்ல பிரச்சனை வந்தது. கொஞ்சம் நான் சரியில்லாம போயிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பியும் நான் அதை ஒரு சில மணி நேரங்களுக்கு வாரங்களுக்கு அப்புறம் சில வருடங்கள்னே சொல்லலாம், இந்த பிறப்புறுப்புல போற நேரத்துல எனக்கு ஒரு சில காட்சிகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் பயந்துட்டேன். முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு காளி வந்து நிக்கிற மாதிரி நிறைய அதை பார்க்கும்போது தெய்வங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நிறைய வந்த மாதிரி, முதுகுல எல்லாம் யாரோ ஏதோ சூளம் போட்ட மாதிரி சூடா எரிஞ்சுக்கிட்டு, இந்த காட்டு எல்லாமே உண்மைதான். அதனாலதான் சொல்றோம், பயப்பது எதுவும் இல்லை. ஆனா இது மகாசக்தி, இது விளையாட்டு பொருள் இல்லை, இது ஒரு உறுப்பு மாதிரி, தார்மீக உறுப்பு. இது அத்தியாவசியமா தேவை கிடையாது. நரம்பு மண்டலங்கள்ல செரிப்ரோஸ்பைனல் வந்து எப்படி அந்த நரம்பு நீங்க சொல்ற குண்டலினின்ற இடத்த எப்படி செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் பாயுதோ, நீங்க சொல்ற அந்த குண்டலினில நாடிகளை ஏத்திட்டீங்கன்னா அதை வந்து கவனம் வந்து நம்ம கண்ட்ரோல் வந்துடும். அப்போ நரம்புகள்லாம் நரம்பு எல்லாம் கூட எல்லா உடம்புல 22,000 நரம்புகள்லயும் இந்த நாடிகள் அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட கட்டுப்படுத்தி அதை அளவா மெயின்டைன் பண்ணும். எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா கடவுளுடைய கிருபை தான், அதை நம்ம மாற்றி சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த நாடிகள் உதித்தவங்க அந்த டிங்கிலிங்ன்றதுக்கு மாறி டிங்கிலிங், அதாவது குண்டலினி சக்தி மேலே அந்த நாடிகள் பொருந்துச்சுன்னா அட்வான்ஸ் பிராக்டிஸ் சொல்றேன். இந்த டிங்கிலிங்லாம் திடமா மாதிரி ஒரு ஆனந்த உணர்வா சில பேருக்கு அந்த வகுக்கலாம். அவ்வளவு பெரிய ஆனந்தம்லாம் வேணாம், அது உள் உணர்வு இருந்தா போதும். ஆனந்தம்ன்றது பகவான் பேரை சொல்லும் போதே அதுக்கப்புறம் வந்துடும். அது அந்த உணர்தல்லே வந்துடும். அது தனியா அந்த கூச்சம் இதெல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை, உணர்தல்லே வந்துடும். நம்ம பாயிண்ட் பண்ண இடத்துல அது வெளில வரும். மூக்கு நுண்ணிக்கு வச்சா மூக்கு நுண்ணியில அந்த நாடிகள்ல எந்த நாடில வேணாலும் பாய்ச்சலாம். 3 நாடில, இந்த 2 நாடில பாய்ச்ச முடியாது. அலம்புஷா காந்தாரில நம்ம நினைச்சாதெல்லாம் பண்ண முடியாது. அது எப்பவுமே ஓரளவு ஓடனாப்பிலவே இருக்கும். மற்றபடி முக்கியமா இந்த 3 நாடிகள்ல எந்த இடத்துல வேணாலும் எந்த நாடி வேணாலும் பாய்ச்சாலும் நமக்கு வலு பெறும். பயிற்சி பண்ண திருமூலர் விளையாட்டு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. விளையாட்டு சொல்லி தர்றாரு, அது பயங்கரமான மகாயோகம்ன்றாரு. ஆனா அது அப்படி தெரியல. அவர் மாதிரி கட்டுலேருந்து அவர் ஏதோ ஒரு பரிபாஷையில சொல்றாரு. இடகலைக்கு தெரியாம சுழுமுனைய உந்து பண்ணு, பிங்களை உந்து பண்ணு, பிங்களைக்கு தெரியாம இடகலை உந்து பண்ணு, ரெண்டுத்தையும் அடக்கி சுழுமுனையில ஒழுக்கு அப்படின்றாரு. இது மாதிரி எனக்கே நடந்தது. இதை நான் பண்ணுவேன். இந்த முதுகு மொழிக்கும் போவோம் சொல்றேன் இல்லைங்களா. இந்த நாடிகள் 3 நாமம் மாதிரி இருக்கும், திருமால் நாமம் மாதிரி இருக்கும். அறிகுறி அதுக்கு திருமால் நாமம் தான். சிவனுக்கு பட்டை வந்து ஒருவேளை சக்கரங்களா இருக்கலாம். நெத்தியில அத்தனை மையம் இருக்கு, 4 மையம் இருக்கு, முக்கிய மையம். அந்த 4 சுரப்பி இருக்கு. சிலர் ஒரே ஒரு பேர் சொல்றாங்க, இல்ல, ஆனா 4 பேர் இருக்கு. அது வந்து இன்னும் சில கிருஷ்ணமாரியாச்சாரிய போன்ற கடும் தவசிகள் யோகிகள் அவங்க இல்லாம அது இங்க லகானம் ஏதோ சக்கரம் சொல்றாங்க. அவங்க 2 தான் சொல்றாங்க. 4 மையம் இருக்கு. அதாவது சிவனுக்கு பட்டை இருக்கும்போது பட்டை நடுவுல நெத்தி மையம் வந்து ஒரு மையம்,
மிச்சம் 3 பட்டையும் 3 மையம் இருக்கு. 3 மையம் இருக்கு, நடுவுல அந்த மையம் இருக்கு, சுழுமுனை நாடியில தங்குற இடம். இப்போ இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து இருக்குங்களா? அதுதான் இந்த நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்தும். எல்லா நரம்பு மண்டலம் கட்டுப்படுத்தும். எல்லா ஆர்கனுக்குள்ளே ஓடி உருவி நம்ம இறைவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவோம். இறைவன் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவாரு. இதுதான் பெரிய சந்தோஷமான விஷயம். அவரோட நம்ம உறவாட முடியும். நான் முதல்ல பயந்துட்டேன். எனக்கு யாரும் யோக குரு இல்ல, எனக்கு யாரும் அணுகாட்டி இருந்தாலும் நான் காளி உருவத்தை பார்த்தா போயிரு. காளின்லாம் யாரும் இல்லை, அதெல்லாம் பகவானே தான். கரு ஒரு உருவம் வந்து முடியடி விரிச்சு போட்டு நின்னுது. நான் அழகா தான் இருந்தது, ரொம்ப அழகான உருவம். கிட்டத்தட்ட அந்த உருவத்தை பார்த்தா பாபாஜி நிக்கிற மாதிரி இருந்தது. மகாவதார் பாபாஜின்னு சொல்ல போற பாபா திரைப்படம் ரஜினி இதுல ஃபேமஸா வந்த அந்த முனிவர் வந்து நிக்கிற மாதிரி, சித்தர் வந்து நிக்கிற மாதிரி இருந்தது உருவம். பட் எனக்கு வந்து காலிதான். ஏன்னா எனக்கு என் தனிப்பட்ட அனுபவம் குழப்பத்தை விடுமுல. தனிப்பட்ட அனுபவம் எனக்கு அதிக ஜாஸ்தி. அதனால எனக்கு இது வழியே இல்லாம காலையில் நம்பிட்டா பயந்துட்டேன். சின்ன பையனா 20 வருஷத்துக்கும் முன்னாடி என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் இந்த யோகத்தை விளையாட்டா பண்ணிட்டேன். நான் சின்ன போதுல இருந்து யோகம் வந்து விளையாட்டா பண்ணி புக்கு பார்த்து ஆசை கத்துக்கிறேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே எனக்கு காதால கேட்டு மூச்சு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சேன். மூச்சு பயிற்சி முழுக்கதான் பூரகம், கும்பகம், 2 கும்பகம், பூரகம், ரேசகம் எல்லாத்தையுமே நானாவே கத்துக்க ஆரம்பிச்சேன். இதை வச்சு நானே பயிற்சி பண்ணிருந்தேன். அப்புறம் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு 30-40 ஆசனம் ஆசன போட்டோ ஒரு முனிவர் ஒரு புக்ல இருக்கு, இப்போ கூட இருக்கு, பாதுகாத்து செல்லு அடிச்சு போயிருக்குது. புக்கை பாதுகாத்து வச்சிருக்கேன். அது எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு தெரியல. ஆனா அந்த புக் இன்னோட இருக்கும். ஏதோ ஒரு சொசைட்டியை சேர்ந்த ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் அவரே டெமான்ஸ்ட்ரேஷன், அந்த குருநாதர் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணதை வச்சு பார்த்து நானே 3ஆம் கிளாஸ் கத்துனேன். இப்படிலாம் வந்து நானா பண்ணதான் இன்னொரு அனுபவம் ஏற்பட்டதுனால இதெல்லாம் எனக்கு வந்து தாக்க பிடிக்க முடியல. எனக்கு வழிமுறை தெரியல. நான் சீரிய வாழ்க்கையை வாழாததால எனக்கு அந்த நேரத்துல கொஞ்சம் பயந்துட்டேன். திருப்பி மீள ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு முழுமையா நான் அடைஞ்சிருக்கேன். இன்னைக்கும் நான் பயப்படலாம், ஆனா அது கட்டுப்பாடு அவரிடம், அது என்னிடம் அல்ல. சரி, இந்த குண்டலினியை பத்தி நான் சொன்னேன். குண்டலினின்றது சும்மா ஜிவ்ன்றது பொதுவா அந்த ட்ரம்லிங்கு டிங்லிங்குன்றதுக்கு மேல நாடிகள் இருக்குன்றத சொன்னா, நரம்புகள் தான் உடம்பு முழுக்க இருக்குன்னா அதுக்கு தலையானது ஸ்தூல நாடிகள், அதுக்கு தலையானது சூக்ஷ்ம நாடிகள்னு சொன்னேன். முக்கியமா இந்த சர்வதர்ச சிஸ்டத்தை குறிக்கிற இந்த சுழுமுனை தான் அந்த முக்கிய நாடி. ஒரு நாடி, மிச்சம் 3 நாடி 5 நாடி. அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லா இந்த 2 முட்டி கையில இருக்கிற மாதிரி 2 சக்கரம் இருக்கு. அது அப்படியே இப்படி நேரம் கூடு போட்டுன்னு வரும். இன்னும் எனக்கு பிறப்புறுப்புலதான் எனக்கு இன்னும் நாடிகள் தெரியல, எனக்கு பயமா இருக்கு. நான் அது பயிற்சி முறைகள்ல நான் மேல் பகுதி மட்டும்தான் கவனிக்கிறேன், கீழ்ப்பகுதிக்கு போறது கிடையாது. கீழ்ப்பகுதியை பத்தி எனக்கு சொல்லவும் தெரியாது. நான் இனிமேதான் கத்துக்கணும் அதை. ஒருவேளை அது வர்மக்கலையில இருக்கோ, வர்மக்கலை எதுல இருந்தாலும் இன்னைக்கு அது நடைமுறையில இல்லை. இன்னைக்கோ ஒரு காலத்துல இறைவனுடைய வாக்குல அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களா இருக்கு. நம்ம இன்னும் அதை எடுத்து வழிமுறைப்படுத்தலைன்றதுதான் நான் நினைக்கிற கற்பனை. ஒரு வேலை இருக்குதா இருந்தா என்ன மன்னிப்பு, அதை கற்பனை நான் முன்கூட்டியே மன்னிப்பு கேட்டேன். இருக்கிற மாதிரி தெரியல. சரி, அடுத்து 7வது பாயிண்ட். ஞானிக்கு இது தேவையே இல்லை. இதெல்லாம் நாடி குண்டலினி ஓட்டம் ஞானி. ஏன்னா அவனுக்கு அவன் இதயம், உதர விதானம், மூளை என எல்லா உறுப்பும் என யாவுமே பகவான் கட்டில் இருப்பவை என்று அறிந்துணர்ந்து கொள்வான். இந்த விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஞானிக்கு வந்து ஹார்ட் பீட்டும் கடவுளுடைய இருப்பு உணர்த்தும், இந்த டயஃப்ராமுடைய மூச்சு வாங்கலும் தெரியுதுங்களா, கடவுளை உணர்த்தும். எல்லா உறுப்பும் வேலை தூங்கினா எல்லா உறுப்பு ஜீரணமான வேலை செய்யுது, கடவுளை உணர்த்தும். வேகஸ் நர்வுன்றது இது ஒரு உதாரணம். வேகஸ் நர்வு எல்லா நர்வ் சிஸ்டம் எல்லா வேலையை பார்த்துட்டு இருக்கு, எல்லா உறுப்பும் வேலையை பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியா இருக்கோம். நமக்கு ஓனர் பகவான். நம்ம பழகிட்டா ஓனர், அதுக்கப்புறம் டேலண்ட்ன்றதோ இல்ல சர்வெண்ட்ன்றதோ இல்லை, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா அந்த சமாதானம் வர்றது சமாதி மாதிரி. இது வந்து இயல்புல வர சமாதானம்ன்றது இயல்புல வராது. அது நம்ம பயிற்சி, முயற்சி, இந்த மாதிரியான சில மனப்பக்குவங்களை வச்சுக்கிட்டு தான் பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன், அதனால ரொம்ப விளக்கல. சரி, 8வது பாயிண்ட். நாம் நினைக்கும் போது மலஜலம் கழிப்போம், நினைக்கும் போது சுவாசிப்போம். உணவை வாயில் வைத்து உமிழ்நீரை சிந்தித்தால் அதுவும் சுரக்கும். அது போல இந்த முக்கிய 3 நாடிகளையும் எண்ணத்தின் அளவிலேயே இயக்கலாம். நம்ம எங்க நினைக்கிறோமோ அது அங்க தூண்டப்படும். எந்த இடத்துல மையத்தில் நினைக்கிறோமோ அது தூண்டப்படும். முதல்ல ஆரம்ப கட்டத்துல நாடிகள் உதிக்கின்ற போது 3 கிராந்திகள் அது நின்று போவோம்.
இதெல்லாம் செயல்பாடு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா தான் தெரிஞ்சுக்குங்க. மூலாதாரத்தை வந்து சுவாதிஷ்டானம். இது மூலாதாரம்னா முதுகெலும்பு தண்டுவடத்துக்கு கீழே இருந்து தொப்புளுக்கு கீழே ஒரு பின்பக்கம், இந்த உடம்பு பக்கம் நாடிகள் வந்து வரணும். ஆனா இது நம்ம முதல்ல அது தேவையே இல்லை, அவ்வளவு கடின பயிற்சி வேண்டாம். மூக்கு நுனியில இருந்து மூக்கு மையம் முன் நுனி வரைக்கும் போதும். மூக்கு நுனி கூட தேவையில்லை. புருவ மத்தி ஆக்ஞா சக்கரம் சொல்லப்படுற புருவ மத்தி மேலதான் ஆக்ஞா சொல்றாங்க. புருவ மத்தி வரையில இருந்து தண்டோட வெளிக்கிற நாடி போதும். அதுக்கு மேல உணர வேண்டாம். அதுக்கு மேல உணர வந்தா சில ப்ராசஸ் இருக்கு. இப்படி பண்றது, இப்படி நீட்டி விட்டுறது மூக்குக்கு மேல. திரும்ப வெங்கடேச பெருமாள் மாதிரி இருக்கிற அந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 நாமம் இருக்குங்களா, அது ஓரளவுக்கு அந்த நெத்திலே நின்னுணும், மூக்கு வரைக்கும் வரக்கூடாது. இதை பண்ணி நிறுத்திடுங்க. அப்புறம் இந்த சின்ன இப்படி பண்ணுங்க, கட்டவை நடுவில் வச்சு பண்ணுங்க, மீசையில அழுத்தி விடுங்க. அது நாடிகளை தூண்டி விடுங்க, மீசையில அழுத்தி விடாதீங்க. இருந்தாலும் எதுக்குன்னா அது ஒரு வர்மக்கலை அக்குப்ரெஷர் மாதிரி அது கொஞ்சம் ஓட்டங்களை தெளிவுபடுத்தி அதை இப்படி பண்ணி கட்டுப்படுத்திடுங்க. இதுக்கு மேல வரக்கூடாது. பிந்துன்ற மாதிரி ஒரு முறையில நான் பயிற்சி கொடுப்பேன். இதுக்கப்புறம் அதுலலாம் கொஞ்சம் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடாது. அது வச்சுக்கிட்டு உடல் நோயிலிருந்து விடுபட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா அது திருப்பி மூக்கு நுனியில இருந்து அப்படியே அதனால ஒன்றும் ஆபத்து இல்லை. இதோட காட்டில் வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை. சமாதி அடைஞ்சிருமா, உடனே சமாதியா அப்படி நாங்கள் பண்ணுவோமானா அது கிடையாது. தெளிவுபடுத்திடுறேன். இறைவனோட தொடர்பு தான் ஏற்படும். அது உங்க வயது குறித்து, உங்களுடைய மனநிலையை குறித்து, உங்க தனிப்பட்ட முறையில இறைவனும் நீங்களும் கான்டாக்ட் நடக்கிறது தான் அந்த சமாதி. அது கான்டாக்ட் இல்லாம அந்த சமாதி நடக்காதுன்றது என்னுடைய கற்பனை. ஏன் அப்படி சொல்றா, சில பேர் வந்து கடவுள் இல்லைன்ட்டு இப்ப ஜெயின மதம், புத்த மதம் மோஸ்ட்லி வந்து கடவுள்ல அமைதி புனிதம் தான் இருப்பாங்க. அதுவும் அவர் தான் மாற்றி சொல்லல. அப்ப ஏன் சொல்றேன்னா, அந்த கான்டாக்ட்ல இருக்கிற அந்த விஷயங்கள்ல தான் அந்த முடிவு எடுக்கப்படும். இது வந்து தனிப்பட்ட மனிதனுக்கும் இறைவனுக்கும் சேர்ந்து இருக்கிற முடிவு. சமாதின்றது தனிப்பட்ட முறையில கொடுத்து அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியாது. நான் ரொம்ப கொச்சப்படுத்தல, இருந்தாலும் உண்மையை சொல்றேன். சமாதிலாம் இல்லை, நீங்க இறைவனுக்காக தான் நான் சொல்றேன். சரி, மூலமே அதற்கு ஆதாரம். இது மூலாதார சக்கரத்தை குறிப்பதா இனி நீங்க கருதி கொள்ள வேண்டாம். இது பாம்பு போன்ற திரவிய செயல்பாடுதான். இது மூலமான இறைவனிடம் நேரடி தொடர்பை வைத்திருக்கிறது. இது உங்களுக்கு புரியுதா? அதாவது மூலமே ஆதாரம், இறைவனே இது இந்த குண்டலினிக்கும் இந்த திரவத்துக்கும் நேரடி ஆதாரம் அப்படின்றதுதான் மூலாதாரம். அது முதுகுல இருந்து நீங்க அஸ்வினி முத்ரா, மூலபந்தா, அழுத்துறது, இழுக்கிறது, இதெல்லாம் பண்ணி நீங்க வெளுக்கடையப்படுது. நம்ம பண்றது பயிற்சி தான். அது ரொம்ப தீவிர சாதனம், அவ்வளவு வேண்டாம். அது தறிகெட்டு ட்ரெம்பிளிங் இது மாதிரி நீங்க தறிகெட்டு போல நாடியில செலுத்தணும். அதுக்காக தான் நான் இந்த பாயிண்ட சொல்றேன், தவறுதலுக்காக நான் சொல்லல. பாம்பு போன்ற திரவிய செயல்பாடு அதான் இப்ப நான் சொன்ன இந்த வாட்டர் டேங்க், ஃபிஷ் டேங்க் இப்படி பண்ணா இப்படி போய் வருதா, அந்த மாதிரி நம்ம நினைக்கிற இடத்துல ஏறி இறங்கும். சில நேரத்துல நல்லா நம்ம நல்ல ஒரு ஆசனத்துல உட்கார்ந்தோ அதுக்கேற்ற மாதிரி முதுகு வச்சுக்கிட்டு இப்படிலாம் பார்த்தாங்கன்னா சும்மா புருவ மத்தியது மூக்கு வரைக்கும் நல்ல ஒரு உன்னதமான உணர்வு. ஆனா இறைவனை நினைச்சுக்கோங்க, அதான் சொல்ல வரேன். ஒரே இறைவன், ஏக இறைவன், அவருடைய செயல்பாடுதான் அதெல்லாம். அதுல போயிட்டு இது இந்த சாமிக்குரியது, இந்த சக்கரா இந்த சாமிக்குரியது, இந்த சக்கரா இந்த சாமிக்குரியதான் எடுத்துக்க வேண்டாம். அதெல்லாம் வந்து மனநோயை ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக. நல்ல தீவிர பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு, ஸ்திரமானவங்களுக்கு அது நோயா செய்யாது. கொஞ்சம் விலகல் இருந்தா கூட இந்த நெருப்பியல் நம்பிக்கைகள் தீவிரமான நோயை உண்டு பண்ணணும். நீங்க ஏக இறைவனை மட்டும் தான் நீங்க நம்பணும். அது வந்து இது வந்து ஒரு உறுப்பு, இறைவனுடைய உறுப்புன்றதான் நீங்க உணரணும். அதுக்குதான் இது வந்து மூலாதாரம்னா இந்த மூலாதாரம் இல்ல, மூலமே ஆதாரம் இறைவன்றதுதான் இது. சரி, 10வது பாயிண்ட் அதை எழுதல, 10வது நோட் பண்ணிட்டேன். சரி, இப்ப நான் கொடுக்க போற பயிற்சியை எப்படி பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணலாம், எந்த நோயெல்லாம் குணப்படுத்தும் அப்படின்னு ஆராயறதுக்கு முன்னாடி இது தக்க மருத்துவ ரீதியான, அதே சமயத்துல குருவோட வழிகாட்டுதல்ல, சாஸ்திரம் அறிஞ்ச குருவோட வழிபாட்டுதல்ல தான் இதை மேற்கொள்ளணும். ஏன்னா இது மாத்திரைகள் முக்கியமாக தேவைப்படலாம்ன்ற கருத்து சொல்ல, தேவைப்படலாம். ஒரு நாம நம்பிக்கை சார்ந்த ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் இருக்கணும். நான் சொன்னதே முதல்ல நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல, அதுவே முதல் வழிகாட்டுதல். நான் சொன்னதை முதல்ல புரிஞ்சுக்கிறது முதல் வழிகாட்டுதல். 2வது மருத்துவ தக்க உதவி வேணும். எந்த மருத்துவமான இருக்கலாம், அவங்க தெரிஞ்சு வந்தாங்கன்னா அந்த மருத்துவ ரீதியை நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம நாட்டு மருத்துவமா இருக்கட்டும், இல்ல நம்ம அலோபதியா இருக்கட்டும், எந்த மருத்துவ ரீதியான அணுகுமுறை கட்டாயமா தேவை. நீங்க நாடியை டச் பண்றாங்க, அந்த நாடில உடல் செயல்பாடுகளை வச்சு மருந்து ஊத்துருவாங்க. அதான் நீங்க வந்து சந்தேகப்படாதீங்க, அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான். அது எந்த மருத்துவ ரீதியா, நாட்டு மருந்து இல்ல சீன மருந்துகள்,
வர்மம், இதெல்லாம் எங்க யாரும் உதவுனாலும் குருநாதருடைய சப்போர்ட். ரெண்டாவது இது. மூணாவது, ஏன்னா முதல்ல என்னுடைய நான் சொன்ன ஏக இறைவனை தான் நான் என்னென்ன கருத்து சொன்னேன், சூன்யாகாரம், பிரணவம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இறைவனை உணர்ந்து, தெய்வங்களை உணர்ந்து, அதுக்கப்புறம் அங்க போறோம், குருவை உணர்ந்து போறோம், பெற்றோர் உணர்ந்து போறோம்ன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா சிறப்பு.